ஹாய் வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல் சன்செட் வியூ. அதோடு சேர்த்து நாங்கள் போன ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபியூ ஸ்னீக் பீக்ஸ் ஃப்ரம் த ரெஸ்டாரண்ட். அவ்வளோ அமேசிங் ஃபுட், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஸ்னீக் பீக் அண்டு நம்ம வீட்டில் செஞ்ச எக் குருமா. இந்த எக் குருமா ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய் வாட்சிங் திஸ் வீடியோ. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு Tastebuds Sofiskitchen. அன்றைக்கி லஞ்ச் வந்து வெளியில் சாப்பிடணும்னு டிசைட் பண்ணதுனால காலையில் எக் குருமா பண்ணியாச்சு. தொட்டுக்க மட்டும்தான் செஞ்சேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம வேண்டிய எக்ஸ் வந்து ஒரு 4 எக்ஸ் மட்டும் எடுத்துருக்கு. 2 ப்ரௌன் எக்ஸ் அண்ட் 2 ஒயிட் எக்ஸ் 2 மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் இருக்கும் கோகோனட். ஸோ அப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் வந்து தக்காளி. இந்த புளிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த குருமா வந்து ஸ்லைட்டாக சாராக இருக்கும். ஸோ அதில் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சமாக வந்து சோம்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தது நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு திக்னஸ்க்கு இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கேஷ்யூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம், உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 3 பல்லு பூண்டு வந்து நான் நசுக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நான் தோலோடையே சேர்த்துருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சாப்பர் இருக்குது, அதில் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபைன் சாப்டு ஆனியன்ஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆனியன் இவ்வளோ ஃபைனாக ஆட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய கிரேவி கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக முட்டை இருந்தால் கூட நம்ம நிறைய நம்ம கிரேவி செஞ்சு சாப்பிட்டா நிறைய 4-5 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர். நம்ம ஆல்ரெடி அரைச்சிருக்கிற மசாலாவில் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு தனியா பவுடர். இது எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஒரு ஸ்லைட் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம மசாலா வறுக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு சில நேரத்தில் தீஞ்சு போயிடும், ரொம்ப சூடு அதிகமாக இருக்கிறதுனால, ஏன்னா கடை ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சோன்னா அது நல்லா ஃப்ரை ஆகிடும். அதில் இருக்கிற எண்ணெயும் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சீக்கிரமாகவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகி டேஸ்டியாக இருக்கும் அது. ஸோ இப்போ இந்த மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் நம்ம வந்து அது கிளறிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா டக்குன்னு நமக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. ஸோ மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மசாலாலாம் உள்ளே இறங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன கீரல் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ரொம்ப நல்ல சாஃப்டாக முட்டை வந்து உள்ளே வரைக்கும் மசாலா நல்லா இறங்கியிருக்கும். சில நேரத்தில் நம்ம 2ஆக கட் பண்ணி போடும்போது உடஞ்சி எல்லாம் உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணும்போது முழு முட்டையாக நல்லாயிருக்கும். சில பேர் ஃப்ரை பண்ணி சேர்ப்பாங்க, நான் அப்படியே சேர்ப்பேன். ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனியாக கொஞ்சம் முட்டை கூட ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயிலில் அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்கிற முட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் எந்த மசாலாவும் சேர்க்கல, ரொம்ப மைல்டு ஃப்ளேவர்டு தான் இந்த குருமா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணியிருக்கிற இந்த முட்டை வந்து இந்த ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை வந்து இதில் சேர்த்து நம்ம இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த கிரேவி, இந்த குருமா பார்த்திங்கன்னா குக்காக கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். ஸோ உங்கள் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து தோசை மாவு இருந்தது அண்ட் ப்ளஸ் கொஞ்சமாக இடியாப்பம் வெளியே வாங்கியிருந்தோம். ஸோ அதோடு சேர்த்து சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, நம்ம ஆப்பம், அப்புறம் வந்து மீதி டைப்ஸ் ஆஃப் இந்த ரைஸில் பண்ணக்கூடிய எந்த வெரைட்டி ஆஃப் இதுலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அப்புறமா நாங்கள் மத்தியானம் லஞ்ச் வந்து பெப்பர் மில் ரெஸ்டாரண்ட் அல்வதா மால் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு சூப் ஆர்டர் பண்ணோம். பவுலில் பார்த்தா குட்டி குட்டியாக இட்லி, நம்ம ஊர் இந்த மினி இட்லி மாதிரி வச்சு கொடுத்தாங்க. எங்கள் எல்லாருக்குமே வந்து மோர் தென் த டேஸ்ட் ஆஃப் த சூப், அந்த ப்ரெசன்டேஷன் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அதுவும் ரொம்ப நேரம் வேறு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், செம்ம பசி. ஸோ அதனால் சூப் ஆர்டர் பண்ணதுமே எல்லோரும் வந்து ஒரு 1/2 சூப் ஆர்டர் பண்ணது. ஸோ எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். இந்த டொமேட்டோ சூப்போட சேர்த்து நாங்கள் லென்டில் சூப்பெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் அண்ட் டேஸ்ட்ஸு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குவான்டிட்டி ஆஃப் சூப் கூட பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தது. 1/2 சூப்பே வந்து இவ்வளோ பெரிய பவுலில் வந்து கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாட் பிளாட்டர் கொடுத்துருந்தாங்க. இதில் நல்ல வெரைட்டி ஆஃப் சாட் இருந்தது. சட்னிஸ், 3 டைப்ஸ் ஆஃப் சட்னிஸ், பொட்டேட்டோ பேட்டர்ஸ் அண்ட் பானிபூரி, சமோசா அண்ட் பாலக் சாட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நாங்கள் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து பிரியாணி கொடுத்தாங்க. ஆனால் நல்ல பசியில் இருந்ததுனால அதை எங்களால் ஷூட் பண்ண முடியல. வந்த உடனே வச்சு சாப்பிட்டாச்சுனாங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து இல்லை. பட் வி ஹேட் அ பியூட்டிஃபுல் லஞ்ச். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் போய் சாப்பிட்டதால ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி போனீங்கன்னா இந்த இருக்கிற ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது அடுத்த நாள் சாயந்தரம் வந்து கார்னிஷில் வந்து வி வென்ட் ஃபார் அ வாக். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிளைமேட், ரொம்ப அழகாக இருந்தது. எஸ்பெஷலி த சன்செட் வியூ வந்து இட்ஸ் சம்திங் டு டை ஃபார். அவ்வளோ நல்லா இருந்தது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருந்தது, நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருந்தாங்க. இது வந்து எங்கள் வீட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வாக் அக்ராஸ் தி இந்த இது. இப்போது நம்ம நடக்கிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த சன்செட் வந்து பார்க்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக போகும்போது இந்த பீச்சில் வந்து கண்டிப்பாக யூ ஹாவ் டு கோ பை த பீச் இந்த ஈவினிங்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே பார்க்கிங் கூட இருக்குது நிறைய இடத்துல. நீங்கள் ஆப்போசிட் சைடில் பார்க் பண்ணிவிட்டு நடந்து வரலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி ஒரு எக்ஸைட்டிங் வீடியோட உங்களை பார்க்குறேன். See you then. Bye.